ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நான் தெல்லிப்பளையில் வந்து யாழ்ப்பாணம் தெல்லிப்பளையில் நாயகி அப்படின்ற ஒரு ஷாப் கிட்ட தான் நின்றுட்டுருக்கேன். அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இங்கே இந்த காலகட்டத்தில் அதாவது ஸ்ரீலங்காவில் தெரியும் இப்போ வந்து இந்த எக்கனாமிக் க்ரைசிஸ் வந்து தலை விரிச்சு ஆடுற காலம் இது. இந்த காலத்தில் இந்த இடத்துல வந்து ரொம்ப மலிவாக வந்து உணவுப் பொருட்கள் வந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸ்பெஷல் ஐட்டம் நேற்று நான் வந்திருந்தேன் இங்கே. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பழக்கால ஒரு பொரியல் வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் பிளேன் டீலாம் பார்த்திங்கன்னா 10 ரூபா தான். பிளேன் டீ இங்கே 10 ரூபா. மற்ற எடுக்கிற எல்லா ஐட்டமுமே கொஞ்சம் ரீசனபிளான ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ அதனால் ஓகே, இன்றைக்கி ஒரு வ்ளாக் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த நாயகி அப்படின்ற ஒரு ஷாப்புக்கு வந்து வந்திருக்கோம். நம்ம அப்படியே உள்ளுக்கு போயிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது வந்து கேகேஎஸ் ரோட் தெல்லிப்பளை அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு கடை தான் இந்த நாயகி அப்படின்ற ஒரு கடை. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, லைட்டிங்லாம் போட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ கடை பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே கிராண்டாக இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற ப்ரைஸ் வந்து ஹாய்ண்ணா ப்ரைஸ் வந்து ஆச்சரியப்பட வைக்குது உண்மையாலுமே இந்த காலகட்டத்தில். அதாவது முன்ன கூட ஓகே தான், ஆனால் இப்போ ஸ்ரீலங்கா இருக்க நிலைமைக்கு இந்த மாதிரியான ப்ரைஸ் வந்து ஆச்சரியப்பட வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பாருங்கள், கிட்டத்தட்ட பெரிய ஒரு ஸ்பேஸ் இது. இங்கேருந்து இவ்வளோ தூரம் அப்படியே வருது. ஸோ அப்படியே வந்தோன்னா ஒரு பெரிய ஒரு இடம் தான் இது. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த கடையோட ஓனர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்கூல் ஆசிரியர், ஒரு பாடசாலை ஆசிரியர் தான் இந்த கடையோட ஓனர். ஸோ அவர் தான் வந்து 2 மணிக்கு பிறகு, அதாவது ஸ்கூலெல்லாம் முடிஞ்சிட்டு வந்த பிறகு இந்த கடையை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, ரொம்ப இந்த அங்கவீன மாணவர்களுக்கு வந்து இந்த கடையில் வந்து வேலை கொடுத்து அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அவங்கள வேலைக்கு வச்சு தான் அவர் வேலை செய்கிறாராம். ஸோ அவங்கள மோட்டிவேட் பண்ணுற விதமாக தான் இந்த கடையில் வந்து அவங்களெல்லாம் வச்சு வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்ப்போம், அப்படியே இங்கே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அவர்கிட்டையும் பேச பார்க்கலாம். அவருக்கு ரொம்பவே பிஸியாக இருக்கார் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இவர் தான் அவர். அப்படியே உள்ளே போகலாமா? அண்ணா உள்ளே போகலாமா? அண்ணா உள்ளே வரலாமா? வணக்கம், என் பேர் மனோஜ். நான் வந்து ஹட்டன்லேருந்து வந்திருக்கேன். இப்போ தான் உங்கள் கடையெல்லாம் பற்றி சொன்னேன் நேற்று, நீங்கள் சொன்னது எல்லாமே. சொல்லுங்கள், எனக்கு நாயகியை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஏழைகளின் தோழர் அப்படிதான். ஏழைகளின் தோழர் நாயகி. அடடா. எத்தனை வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட 2 வருஷம் முடிஞ்சுது. 2 வருஷமாக செய்கிறீங்க. ஓகே ஓகே. எப்படி, ஏன் இந்த மனசு வந்துச்சு உங்களுக்கு இந்த டைமில்? விதைக்கே ஒன்று கொண்டு இல்லை, போய்க்கே ஒன்று கொண்டு போக மாட்டேன். இதான் ரொம்ப நிறைய இதுக்கே சந்தோஷமாக இருந்தால் தான் வெற்றி வாழ்க்கை. ஒன்றுமே காண மாட்டேன். சரி, இதுதான் உண்மை. அது சரி. ஒன்றே கொண்டு போக மாட்டேன். போய்க்கே ஒன்றே கொண்டு போக மாட்டேன், விதைக்கே கொண்டு போக மாட்டேன். இதுதான் ரியல் வாழ்க்கை. அதுன்னு உண்மைதான். எப்படி மேனேஜ் பண்ணீங்க? இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. என்ன பாடம் படித்து கொடுக்குறீங்க நீங்கள்? என்ன, ட்ராமா அண்ட் தியேட்டர். ஓகே, ட்ராமா அண்ட் தியேட்டர். ஓகே. என்னென்னா இதை விட டைமிங்கை விட நீங்கள் பார்த்தா நீங்கள் எத்தனை தொழிலும் செய்யலாம். இதுதான் உண்மை சொல்லுவேன். டைமிங் நாங்கள் கேட்க அவ்வளோ கண் மூடி கேட்க கையில் 24 மணி நேரம் இருக்கு. ஓகே. அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஒழுங்காக இருந்தா நீங்கள் 10 வேலை செய்யலாம். சரி, அதான் டெக்னிக்கல். வேறு ஒன்றும் இல்லை, நேரம் இல்லையாண்டே இல்லை. அது சரி. ஓகே. எந்த ஸ்கூலில் படித்து கொடுக்குறீங்க இப்போ? நான் கீரிமலையில். ரைட். நல்லா இருக்குது. உங்களோட அந்த ஈரப்பலாவில் ஒரு இதோட செஞ்சீங்கல்ல, நான் அது ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கே தான் சாப்பிட்டேன் நேற்று. ஆமாம், நான் ஈரப்பலாவில் நம்ம ஊர் பக்கம்லாம் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க, பொரியல்லாம் செய்ய மாட்டாங்க. ஈரப்பலாவில் கறி வைப்பாங்க, ஆனால் ஈரப்பலாவில் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஸோ அதனால ப்ரைஸ்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன், என்ன மாதிரி? இப்போ பூரியெல்லாம் என்ன விலை? பூரி 40 ரூபா. பூரி 40 ரூபா. பிளேண்டி எங்கே 10 ரூபா, பூவும் 10 ரூபா. பிளேண்டி 10 ரூபா தான். ஓகே. காலத்தில் இருந்தாலும் 10 ரூபா. சீனி 400 இருந்தாலும் 10 ரூபாய் தான் கொடுக்கும். அது எங்களை கொள்கை. என்னென்ன ஐட்டம் போடுறீங்க இங்கே? பூரி, அப்பம், தோசை, மசாலா தோசை. ஓகே. சோட்டு செண்டு பாதி, ரோல், சம்சா, பட்டீஸ். ஓகே. மற்ற மிளகா பஜ்ஜி, ஈரப்பிலா பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி. ஸோ அதெல்லாம் போடுறீங்க? எல்லாம் போடுறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த அண்ணாக்கு ஹெல்ப்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் இருக்காரு. அப்புறம் எங்கே அந்த அண்ணா போயிட்டாரா? ஓகே. இன்னொருத்தர் இருக்காரு. ஸோ அவரும் வந்தோன்னே அவரையும் காட்டுறேன். ஸோ அண்ணாடு வீடு எங்கே இருக்குது? வீடு பக்கத்தில் தெளிப்பலை. இங்கே. ஸோ இது வந்து ரெண்டுக்கு எடுத்து செய்கிறீங்களா இந்த இடம்? இது வாடகை. இது மாமாவோட. ரைட். நாயகின்ற பேர் எதனால வச்சிங்க?
நாயகி என்ற பேர் எங்க அம்மாண்ட பேர் அம்மாட பேர் தவநாயகி என்ற சோட்டா நாயகி. ரைட். அண்ணா இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்க மறந்துட்டேன். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் அங்கவீனமானவங்க அப்புறம் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஓகே, அது எப்படி புதுசாக இருக்குதா இது? கட்டாயமா அவையத்தான் எங்களை மாதிரி மனுஷனாக்குவோம். ஓகே ஓகே, அதுக்கு அவைக்கே தான் 3 மொபைல். அவங்களாம் வந்து உங்கள்கிட்ட கேட்டாங்களா நீங்களா எடுத்தீங்க? நானே தேடி போய் கொடுக்குறேன். வந்து அவ பக்கத்தில் கேட்க மாட்டேன். ஒரு மனநிலையா உண்டு, அது கண்ட பிரச்சனை உண்டு. ஓகே, அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க. மனநிலை அவருக்கு இப்போ காலி அங்கவீனமானவங்க மனநிலை பாதிக்கப்பட்ட 2 பேரும் இப்போ லீவில் நிற்கிறேன். ரைட் பெரிய விஷயம். கிறிஸ்மஸ் தானே. ஓகே அப்படிதான் ஏழு படிக்கிற மாணவர்கள்லாம் இங்கே வேலை பார்ட் டைம் வேலை. பார்ட் டைம் செய்கிறாங்க. ஏழு படிக்கிற மாணவர்கள் மற்ற ஏழு படிக்கிற ஆட்கள் இருக்காங்க. ஓகே எல்லாம் ஏழு படிக்கணும் வாங்க. ரைட் அன்றைக்கி காலைல ஸ்கூல் போயிட்டு அன்றைக்கி வேலை. அன்றைக்கி 2:30 தானேங்கடே. ஓகே ரொம்ப சந்தோஷம்ண்ணா நீங்கள் இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் செய்கிறது. நான் இந்த விஷயத்தை கேட்ட உடனே ஓகே நம்ம உடனே ஒரு வீடியோ செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓகே சரி அப்படியே நான் ஆர்டர் பண்ணுறேன். ஓகே ஸோ பார்க்குறதுக்கு வந்து வெளிநாட்டிலேருந்துலாம் வந்திருக்காங்க பாருங்கள். இவருக்கு தெரிஞ்சவர் போல. பேசிட்டேன். ஸோ இங்கே வந்து எனக்கு பிடிச்சது வந்து அந்த ஈரப்பலாக்கால பார்த்தீங்கன்னா பூரி வந்துருச்சு. ஸோ ஈரப்பலாக்கால பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மாதிரி ஒரு விஷயம் செஞ்சு கொடுக்குறாங்க. அது நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. நான் இங்கே தான் இது ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ருக்கேன், ரொம்பவே நல்லாயிருக்கு. பூரி தான் ஆர்டர் பண்ணோம். பூரி சுட கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அது எப்படின்லாம் தெரியலை, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம். ஓகே, இதையும் எடுங்க. நன்றி. சாப்பிட்டு முடித்தாங்க தண்ணி கொடுக்கணும். குடிச்சா புறக்கு அடிக்கும். அவ்வளோ நல்லவங்க பாருங்கள், சாப்பிட நல்ல விஷயங்கள் நாங்கள் கடைப்பிடிக்கிறோம். இவ்வளோ அறியாமலே கடைப்பிடிக்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ இந்த கப்பில் பிளேன் டீ வந்து 10 ரூபா. ஸோ இந்த டைமில் பிளேன் டீ 10 ரூபான்றதுலாம் பெரிய விஷயந்தான். பெரிய விஷயம் காப்பிரைட்ஸ் தான். ஸோ 4 பேர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. பூரி அப்புறம் பிளேன் டீ அந்த ஈரப்பலாக்கா பொரியல் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு எல்லாம் நல்லா தாராளமாக சாப்பிட்டு முடிச்சு எல்லாருக்கும். ஸோ இந்த இடத்துல பாட்டு வந்துக்கிட்டு இருக்குது, நம்ம அந்த பக்கம் போயிடலாம் இல்லைன்னா காப்பிரைட் வரும். ஸோ எல்லாருமே கொஞ்சம் தாராளமாக சாப்பிட்டு முடித்த 4 பேருக்கு 450 ரூபா தான் பில் வந்துச்சு. ஸோ இந்த காலத்தில் 4 பேர் சாப்பிட்டு 450 ரூபா பில் வருதுன்றது பெரிய விஷயந்தான். இந்த பக்கம் யாராவது வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நாயகி கடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சீப் அண்ட் நல்ல தரமான உணவு வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இன்றைக்கி இதை ஒரு vlog பண்ணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பண்ணேன். ஸோ இன்றைக்கி இந்த vlog அவ்வளோ தான் இருக்க போது. அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை டேக் கேர், பாய்.